தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்ன தெரியுங்களா? அது புதிய தொழிற்சாலைகள் மட்டும் இல்லைங்க, புதிய சாலைகள் மட்டுமல்ல, பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது தான். இன்னைக்கு ஒரு குடும்பத்தின் முன்னேற்றம் அந்த குடும்பத்தில் இருக்கும் பெண்ணின் பொருளாதார சுதந்திரத்தை பொறுத்தே அமையுதுங்க. ஒரு பெண் வேலைக்கு சென்றால் ஒரு குடும்பத்தின் வருமானம் நிச்சயமாக உயர்கிறது. ஒரு குடும்பம் முன்னேறினால் ஒரு கிராமம் வளர்கிறது. ஒரு கிராமம் வளர்ந்தால் தமிழ்நாடு வளர்ச்சி அடையுது. இதை உணர்ந்த தமிழக அரசு பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் புதிய மகளிருக்கான தரமான வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த திட்டம் என்ன, ஏன் இந்த ஆய்வு நடத்தப்படுது, எந்தெந்த துறைகளில் பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும், ஏன் பட்டப்படிப்பு முடித்த ஆயிரக்கணக்கான பெண்கள் இன்னும் வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் வீட்டிலேயே இருக்கிறாங்க, குழந்தை பராமரிப்பு, பாதுகாப்பு, போக்குவரத்து, சம்பள வேறுபாடு, சமூக சூழல் போன்ற சவால்களும் என்ன தீர்வு காணப்படலாம். இந்த புதிய செயல் திட்டம் நடைமுறைக்கு வந்தால் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், பெண்களின் வாழ்க்கை எப்படி மாறுபடும், அடுத்த லெவலுக்கு போகும், கிராமப்புற பெண்கள் முதல் நகர்ப்புற இளம் பெண்கள் வரை யார் யார் அதிகம் பயனடைவாங்க, உலக நாடுகளில் பெண்களின் வேலைவாய்ப்பை அதிகரிக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாடு அவற்றிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோவில் பெண்களின் வேலைவாய்ப்பு வரலாறு, தற்போதைய நிலை, அரசு மேற்கொள்ள உள்ள ஆய்வின் நோக்கம், பொருளாதார நிபுணர்களுடைய பார்வை, உண்மை சம்பவங்கள், வெற்றி கதைகள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகள் அனைத்தையுமே விரிவாக ஆதாரபூர்வமாக அலசி நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா இது ஒரு அரசு திட்டத்தை பற்றிய செய்தி மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பெண்களின் எதிர்காலம் மற்றும் மாநிலத்தின் வளர்ச்சியை பற்றிய மிக மிக முக்கியமான பதிவுனே சொல்லலாம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பற்றி பேசும்போது அது வெறும் பார்த்தீங்கன்னா சாலையில் பாலம், தொழிற்சாலை, மெட்ரோ ரயில், தகவல் தொழில்நுட்ப பூங்கா போன்றவற்றை மட்டும் வளர்ச்சி அப்படின்னு கூற முடியாதுங்க. ஒரு மாநிலத்தோட உண்மையான வளர்ச்சி என்பது அந்த மாநிலத்தின் பெண்கள் எவ்வளவு கல்வி கற்றிருக்கிறார்கள், எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறாங்க, எவ்வளவு பொருளாதார சுதந்திரத்துடன் வாழ்கிறார்கள், எவ்வளவு வேலைவாய்ப்புகளில் பங்கேற்கிறாங்க என்பதை பொறுத்தே மதிப்பிடுதுங்க. உலக வங்கி, சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பு போன்ற பல்வேறு ஆய்வுகள் கூறும் ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, பெண்களின் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் போது ஒரு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியும் வேகமாக அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு குடும்பத்தில் கணவர் மட்டும் சம்பாதிக்கும் நிலைமையில் இருந்து கணவன் மனைவி இருவரும் வருமானம் ஈட்டும் நிலைக்கு வந்தால் அந்த குடும்பத்தின் வாழ்க்கை தரம் கணிசமாக உயருது. குழந்தைகளின் கல்வி மேம்படுது, மருத்துவ செலவுகளை சமாளிக்கும் திறன் அதிகரிக்குது, சேமிப்பும் அதிகரிக்குது, கடன் சுமை நிச்சயமாக பல மடங்கு குறையுதுன்னே சொல்லலாம். குடும்பத்தின் எதிர்காலம் உறுதியாக பாதுகாப்பும் படுது. இதை தான் கருத்தில் கொண்டு பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் புதிய செயல் திட்டத்தை தமிழக அரசு தயாரிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ இந்த தகவலின்படி பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் பெண்களின் தற்போதைய வேலைவாய்ப்பு நிலை, அவர்கள் வேலைக்கு செல்வதில் எதிர்கொள்ளும் சமூக, பொருளாதார மற்றும் பாதுகாப்பு சார்ந்த சவால்கள், குழந்தை பராமரிப்பு காரணமாக வேலை தொடர முடியாமல் இருக்கும் நிலை, எந்தெந்த மாவட்டங்களில் எந்த துறைகளில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கலாம் போன்ற அம்சங்கள் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆய்வின் அடிப்படையில் தான் பெண்களுக்கான தரமான வேலைவாய்ப்பு செயல் திட்டம் உருவாக்கப்படலாம் அப்படின்ட்டு கூறப்படுது. இது ஏன் மிகவும் முக்கியமான செய்தி அப்படின்னா, கடந்த சில ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உயர்கல்வி பெறும் பெண்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தாலும் அந்த கல்விக்கு ஏற்ற வேலைவாய்ப்பில் அனைவரும் சேர முடியாத சூழல் இன்னும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா கிராமப்புறங்களில் பட்டப்படிப்பு முடித்த பல பெண்கள் திருமணம், போக்குவரத்து வசதி இல்லாமல், குழந்தை பராமரிப்பு, பாதுகாப்பு குறித்த அச்சம், அருகில் தொழிற்சாலைகள் இல்லைனா அலுவலகங்கள் இல்லாமல் போன்ற காரணங்களால் வீட்டிலேயே இருக்க வேண்டிய நிலை ஏற்படுது. இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா ஒரு கிராமத்தில் பிஎஸ்சி கணிதம் படித்த ஒரு பெண் இருப்பதாக எடுத்துக்கோங்க. அவரது ஊரிலிருந்து அருகில் உள்ள நகரத்திற்கு தினமும் 40 இல்லைனா 50 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியதாக இருந்தால், போக்குவரத்து வசதி குறைவாக இருந்தால், இல்லை குடும்ப சூழல் அனுமதிக்கவில்லை அப்படின்னு இருந்தால் அவர் படித்த கல்வி வேலைவாய்ப்பாக மாறாமல் நிச்சயமாக போகுங்க.
இதே மாதிரி ஒரு பெண் திருமணத்திற்கு முன்னாடி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்திருந்தாலோ குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை கவனிக்க யாரும் இல்லாததால் வேலையை விட்டு வெளியேற வேண்டிய நிலை பல குடும்பங்களில் இருக்குது. இது போன்ற பிரச்சனைகள் தனிப்பட்ட குடும்பங்களில் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, மாநிலத்தின் பொருளாதாரத்தில் இழப்புனே சொல்லலாம். ஏன்னா திறமையான மனித வளம் வேலைவாய்ப்பில் இருந்து விலகுது. அதனால தான் இப்போ தயாரிக்கப்பட உள்ள ஆய்வில் குழந்தை பராமரிப்பு வசதிகள், பாதுகாப்பான பணியிடம், பெண்களுக்கு ஏற்ற வேலை நேரம், வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகள், டிஜிட்டல் வேலைகள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் போன்ற பல அம்சங்கள் இடம்பெறலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாடு ஏற்கனவே ஆடை உற்பத்தி, மின்னணு உற்பத்தி, வாகன உதிரி பாகங்கள், தகவல் தொழில்நுட்பம், சுகாதாரம், கல்வி, வங்கி, சில்லறை வணிகம், சுற்றுலா, உணவு பதப்படுத்துதல் போன்ற பல துறைகளில் பெண்கள் அதிக அளவில் பணியாற்றும் மாநிலங்களில் ஒன்றாக இருக்குது. இந்த துறைகளில் மேலும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டும் இல்லைங்க, புதிய துறைகளிலும் பெண்களை அதிக அளவில் இணைப்பது மாநில வளர்ச்சிக்கு முக்கியமானதாக கருதப்படுது. அதே நேரத்தில் இந்த செயல் திட்டம் இன்னும் ஆய்வு மற்றும் திட்டமிடல் நிலையில் இருப்பதாகவே தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ இதோட இறுதி கொள்கை, அதன் செயல்முறை, எந்த துறைகளுக்கு முன்னுரிமை, எந்த மாவட்டங்களில் முதல்ல செயல்படுத்தப்படும் போன்ற விவரங்கள் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் போது மட்டுமே உறுதியாக தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த முயற்சியின் மைய கருத்து நிச்சயமாக தெளிவாக இருக்குங்க. பெண்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிப்பது என்பது ஒரு நலத்திட்டம் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் நீண்ட கால பொருளாதார வளர்ச்சிக்கான முதலீடாகவும் பார்க்கப்படுது. ஸோ இதோட பின்னணி, பெண்களின் வேலைவாய்ப்பு வரலாறு, வெற்றி பெற்ற மாநிலங்கள் மற்றும் உலக நாடுகளுடைக்கும் அனுபவங்கள், தமிழ்நாட்டில் இதை எப்படி மேலும் வலுப்படுத்தலாம் அப்படிங்கிறது குறித்து அடுத்த பகுதியில் நாம் விரிவாக பார்க்கலாம். ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லி நான் முடிச்சுக்க விரும்புகிறேங்க. ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி அப்படிங்கிறது உயரமான கட்டிடங்களாலும் பெரிய தொழிற்சாலைகளாலும் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லைங்க. எந்த மாநிலத்தின் பெண்கள் எவ்வளவு பாதுகாப்பாக, தன்னம்பிக்கையுடன், பொருளாதார சுதந்திரத்துடன் வாழ்கிறார்கள் என்பதுதான் அதன் உண்மையான வளர்ச்சி இருக்குது. பெண்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் எந்த திட்டமும் பெண்களுக்கு மட்டும் பயன் தரும் திட்டம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு குடும்பத்தின் வருமானத்தை உயர்த்தும் திட்டம், குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்தும் திட்டம், வறுமையை குறைக்கும் திட்டம், மாநிலத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் திட்டம்னு சொல்லலாம். இப்போ பெண்களுக்கான தரமான வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்பாக ஆய்வு மற்றும் செயல் திட்டம் தயாரிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த முயற்சியின் இறுதி வடிவம், செயல்முறை மற்றும் அறிவிப்புகள் அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் போது தான் முழுமையான விவரங்கள் தெரிய வரும். ஆனால் பெண்களின் வேலைவாய்ப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கமே மிக மிக முக்கியமானதுங்க. வேலை தேடும் பெண்களின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிப்பது போதாது, அவர்களின் கல்வி தகுதிக்கு ஏற்ற பாதுகாப்பான நிலையான நல்ல ஊதியம் வழங்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது தான் நீண்ட கால வளர்ச்சிக்கான அடித்தளம். ஒரு பெண் வேலைக்கு சென்றால் அவரது குடும்பம் முன்னேறும், 1000 பெண்கள் வேலைக்கு சென்றால் ஒரு மாவட்டம் முன்னேறும், லட்சக்கணக்கான பெண்கள் வேலைக்கு பெற்றால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் புதிய உயரத்தை அடையுங்க. அதனால தான் பெண்களின் வேலைவாய்ப்பு என்பது சமூக நலத்திட்டம் மட்டும் இல்லைங்க, எதிர்கால தலைமுறைக்கான மிகப்பெரிய முதலீடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற தமிழக அரசு திட்டங்கள், வேலைவாய்ப்பு செய்திகள், பொருளாதார பகுப்பாய்வுகள் மற்றும் முக்கிய அரசியல் அப்டேட்டுகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ தமிழக அரசு ஏற்படுத்தக்கூடிய இந்த முக்கியமான சூப்பரான அறிவிப்பு திட்டம் மிக விரைவில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.